11ஆம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள். தேர்வு நடைபெற்ற நாட்கள் 5/3/2025 முதல் 27/3/2025 வரை. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் 16/5/2025. தேர்வெழுதிய மொத்த பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,07,098. மாணவரின் எண்ணிக்கை 4,24,610. மாணவர்களின் எண்ணிக்கை 3,82,488. தேர்ச்சி விவரங்கள். தேர்ச்சி பெற்றவர்கள் 7,43,232, 92.09%. மாணவியர் 4,03,949, 95.1% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 3,39,283, 88.7% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 6.43% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் 11,025. கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்வெழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,11,172. தேர்ச்சி பெற்றோர் 7,39,539. தேர்ச்சி சதவிகிதம் 91.17%. கடந்த மார்ச் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி 0.92% கூடுதலாக உள்ளது. கூடுதல் விவரங்கள். மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை 7,558. 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலைப் பள்ளிகள் எண்ணிக்கை 2,042. 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை 282. பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம். அரசு பள்ளிகள் 87.34%. அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.09%. தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.03%. பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம். இருபாலர் பள்ளிகள் 92.4%. பெண்கள் பள்ளிகள் 95.02%. ஆண்கள் பள்ளிகள் 83.66%. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 11.36% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 8.74% கூடுதலாகவும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். முக்கிய பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை. தேர்ச்சி சதவிகிதம். தமிழில் 97.2% தேர்ச்சி. 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர் எண்ணிக்கை 41. இப்படி ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் என்று ஒவ்வொரு விதத்திலும் எத்தனை மாணாக்கர்கள் 100க்கு 100 வாங்கியிருக்கார்கள் என்கின்ற அந்த செய்தி குறிப்பும் உங்களிடம் அது வழங்கப்படும். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை 8,446. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 582.